இந்த படம் வந்துட்டு அவரு சிஎம் ஐ மீன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா பிளாஸ்ட், இப்ப வந்தனால டபுள் பிளாஸ்ட். படம் வந்து லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருக்கு ஒன் லாஸ்ட் செம்ம சூப்பர். அதாவது இட்ஸ் கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ். இதை வந்து எப்படின்னா, நீங்க லீக் ஆச்சு படம், அது நம்ம டிவில பாக்குறத விட நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது வந்து அதோட எஃபெக்டே வேறங்க. இந்த படம் வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஒரு முதலமைச்சர் ஒரு நடிகர் நாடாட முடியுமா? எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ணாரு. ஒரு நடிகர் நாடாட முடியுமா? விஜய் ப்ரூவ் பண்ணாரு. அதுதான் ஜனநாயகம். புரியுதா? இந்த படம் ஏண்டா சும்மா ஒரு மனுஷன் சொரிஞ்சினா இருப்பீங்க. அன்னைக்கே விட்டு இருந்தா அந்த படம் இன்னைக்கு பேர் 3 வெற்றி. அந்த படம் வந்து மாற்றம் வேணும்னு கேட்டு இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே கொடுத்திருக்க ஸ்பேஸ பக்காவா கலெக்டாங்க. லாஸ்ட் படம்ன்றதுனால கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சர்டிபிகேட் கார்டுல நாங்க கத்தின்னு வரோம். அதுக்காக தானே வெயிட் பண்ணிருந்தோம் 6 மாசம். இந்த சர்டிபிகேட் கார்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணி. வைலன்ஸ் நிறைய இருக்குன்றதுனால அதுக்காக ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி படத்துக்கு அதுக்காக இதுவும் கொடுக்கல. சூப்பர் படம், தளபதியான படம். படம் சூப்பர். எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டான்ஸ் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. எல்லாருமே கண்ணு கலங்கிட்டாங்க. எங்களுக்காக தளபதி அண்ணா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் நடிச்சு கொடுக்கணும். அது எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பா எல்லாருமே அதான் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா சொல்றாங்க பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா அடிக்கும். படம் அந்த அளவுக்கு எல்லாரும் கலாச்சாரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. படம் லீக் ஆன படம். நீங்க பாத்துருக்கீங்க எவ்வளவு கூட்டம் வருது, எவ்வளவு மக்கள் அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் பாரு. நல்லா இது பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்றோம். சேர்த்து ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கு. அவர் ஜனநாயகம் இல்ல, மக்கள் நாயகன். நல்லா இருந்தது, தரமா இருந்தது. செதுக்கிருக்காங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பாத்துருக்கீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? இது வந்து வெயிட் பண்ணதுக்காக விருந்துங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருக்கு? பண்ற தளபதியை ரொம்ப மிஸ் பண்றோம். அது பார்க்கலாம். படம் நல்லா தான் தலைவா இருக்குது. ஆனா எமோஷனல் ஆக்கிட்டாங்க கடைசியில. ஆமா, லாஸ்ட் மூவின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. டான்ஸ் தான் மாசா இருந்தது. அந்த டான்ஸ் வேற லெவல். மூவ்மெண்ட்ஸ்லாம் ஒரு எனர்ஜி தான். அதோட சூப்பராகவே இருந்தது தலைவா. அதாவது சிஎம்க்கு முன்னாடியே சிஎம் ஆன மாதிரி இருந்தது. கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலா ஒரு விஷயம் வந்து கதை நல்லா இருந்து கமர்ஷியலா இல்லைன்னா படம் வந்து ஓடாது. ஆனா வந்து என்னன்னா கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. மியூசிக் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, எலிவேட் பண்ணுது. டான்ஸ் எல்லாமே ஒரு படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் அண்ணனை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, எல்லாத்துலயும் பார்க்கலாம். படம் லாஸ்ட் படம், கடைசி படம் இதேதாங்க. டிவிக்கே இல்ல. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. டான்ஸ் மட்டும் இல்ல, லாஸ்ட்ல அந்த கேமியோ 3 பேர் வருவாங்க. டைரக்டர் பேர் சொல்ல வரும்ல, கியூரியாசிட்டி போயிடும். அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறது முடிக்கிறதாகட்டும், லாஸ்ட்ல குஷியில இருந்து அந்த ஒரு சீன்ஸா போட்டதாக எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஃபேஸ் பண்ணு. இப்ப மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க தமிழ் மக்கள். எம்மதமும் சம்மதமும், இந்து மதமும் முஸ்லீம் மதமோ கிறிஸ்துவ மதமோ அழகா ஸ்கிரீன் பிளேல இருக்கிறது. நான் ஒரு இந்து, என் கோயில முஸ்லீம் காப்பாத்துங்க. நீங்க ஒரு முஸ்லீம், நான் ஒரு இந்து கோயிலை காப்பாத்துறேன். புரியுதா? இதுதான் ஸ்கிரீன் பிளே. நீங்க ஒரு கிறிஸ்டினா இருந்தா என் இந்து மதத்தை நீ காப்பாத்து. நீ ஒரு கிறிஸ்டினா இருந்தா நான் இந்துவா இருந்து உங்க மதத்தை காப்பாத்துறேன். நம்மளுக்குள்ள ஜாதி கலவரமே இல்லாமல் இந்த ஜனநாயகம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். நான் கிட்டத்தட்ட 7 months அப்புறம் வந்திருக்கு படம். ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்ததுக்கு காசு வீணா போகல. படம் விஜய் ஃபுல்லா பார்த்து லாஸ்ட் இப்போ சிஎம் ஆயிட்டாரு. அது ஆனால் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. லாஸ்ட் வந்து ஒரு 10 minutes அது ஒரு லாஸ்ட்ல ஒரு ஏவி போட்டாங்க. அது ரொம்ப எமோஷனலிங்கா இருந்தது எனக்கு. அது வந்து பட் கண்ட்ரோல் பண்ணி படம் இவ்வளவு வருஷம் எல்லாரையும் என்டர்டைன் பண்ணியிருக்காரு. அது ஒன் லாஸ்ட்ல என்ன அவருக்கு வந்து பாருங்க, பார்த்து நீங்க சொல்றது ஒருத்தவங்களுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான். படத்தை பத்தி சொல்ல விரும்பல, நீங்க வந்து பாருங்க. ஆனா ஒரு லாஸ்ட் ஃபேர்வெல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சூப்பரா இருக்கணும். 6 மாசத்துக்கு வெயிட் பண்ணி ஒருத்தனா கண்டிப்பா நான் 4 வாட்டி 5 வாட்டி பார்க்கறேன் ப்ரோ. கண்டிப்பா அடுத்த ஷோ வரணும் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. அதுல நிறைய மாற்றம் எல்லாம். ஆமா ப்ரோ, உண்மையிலே பாருங்க சூப்பரா இருக்கு. நிறைய கருத்தா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு அரசாங்கம் ஒரு தடை ஒண்ணு பண்ணிது. 18 வயசுக்கு மேலதான் அந்த படமா கிடையவே கிடையாது. அப்பாவுடைய சென்டிமெண்ட் இருக்கிறது. 15 வயசுல இருந்து நாளைக்கு அனுப்புங்க தேட்டருக்கு. நிஜமா நல்லா இருக்கு. விஜய் படம் அவ்வளவுதான். விஜய் யாரும் வந்து பாருங்க. விஜய் படம் லாஸ்ட் அந்த தொடாம பாருங்க. எல்லாரும் சொல்லலாம் லாஸ்ட் குறையெல்லாம் எதுவுமே இருக்காது. விஜய் படம் சொல்ல வேணாம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் 7 மாசம் வெயிட் பண்ண அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு தேவையே போதும்.
சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா தளபதி வந்துட்டு விஜய் நான் வந்து திரும்பி தியேட்டர்ல பார்க்க முடியாதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பட் இருந்தாலும் இனிமேல் நம்ம அரசியல தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அவரை. ஆமா, டெய்லி பாக்குறோம். இந்த குழந்தை 10 வயசு குழந்தைய பார்க்க வைக்கிற அந்த படத்தை அது என்ன அரசாங்கம் 18 வயசு? அதுதான் விஜய் டைலாக் சொன்னா போல, செஸ்ஸி குழந்தைங்களே சாக்லேட் கொடுத்தா உங்க அங்கிளோ உங்க பிரதரோ உங்க எதிரி வீட்டுக்கார இங்க கை வைக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. இந்த டைலாக் போதாதுங்க சென்சார் போடுங்க. அது என்ன 18 வயசுக்கு போர்டு எழுதி போட்டு மேலதான் பாக்கணும்? நான் கேக்குற திருப்பி அரசாங்கத்தை, இது ஒரு நல்ல மெசேஜ் இல்லையா? ஒரு காலேஜ் பங்கன்ல விஜய் சொல்றது ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துக்க கூடாதா? தாய்மார்கள் பார்க்க கூடாதா? குழந்தைங்க பார்க்க கூடாதா? சிட்டி குட்டி சைல்ட்ஸ் எல்லாம் பார்க்க கூடாதா? அது என்ன 18 வயசுக்கு மேல பாக்கணும்? அரசாங்கம் அவருக்கு தடை போடுறது. நாளையில இருந்து 15 வயசுல இருந்து அனுப்புங்க. ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்குது. வேற லெவல், பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல் தல, நல்லா இருந்துச்சு படம். ஒரு வாட்டி பார்க்கலாம். லாஸ்ட் படம் எமோஷனலா இருக்குது, சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல பெஸ்டா அழுதுருவோம் நான். அவ்வளவுதான். யாருமே பாக்கல, எல்லாத்தையுமே கேட்டேன். பக்கத்துல இருக்கவங்க நீங்களா பாத்துருவோம், யாருமே பாக்கல. மேக்ஸிமம் பாக்க கூடாது வெயிட் பண்ணி தானே. ஜனவரி 9 வந்து வேற மாதிரி போயிருக்கோம். இப்போ கொஞ்சம் டிலே வந்தாலுமே வந்து இப்ப சிஎம் நம்பர்